கல்லூரியின் கதை தொடர்கிறது. மாப்பிள்ள, இந்த ஆப்புங்கிறது அதை நமக்கு நாமே வச்சுக்கிறதா இல்ல ஆண்டவனை பார்த்து கொடுக்கறதா? டேய், உன்னதான்டா கேக்குறேன். டேய், நானே பயங்கர வெறுப்புல இருக்கேன், பேசாம வா. மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்ரா. நீ என்னைக்குதான் நல்லா இருந்திருக்க? எப்பவே வெறுப்பா தானே இருந்திருக்க? ஏ, சும்மா முறைக்காதடா மச்சான். காலேஜ் லைஃப் ஒன்று தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அந்த ஒரு லைஃப் நீ சும்மா ஜெய 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 பண்ண சுத்தி லைஃப் வேஸ்ட் பண்ணாதடா. அவ இல்லாத கூட எனக்கு வெறுப்பா இல்லடா, ஆனா சத்தியமா உன் டார்ச்சர் என்னால தாங்க முடியலடா. டேய், இதோ பாரு, நம்ம விரோதியா இருக்கலாம், ஆனா நீ வெற்றியை முன்மாதிரியா எடுத்துக்கணும். மாப்பிள்ள, நான் ஏன் அப்படி சொன்னா, அவன் ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறப்ப இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். அதே நேரத்துல இன்னொரு பொண்ணுக்கு நூலை விடுறான். அவன் படிக்கிற கிளாஸ்ல நம்ம எல்லாம் படிக்கிறேன் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுவும் நீ எல்லாம் படிக்கிறேன் நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அந்த மாதிரி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்கலடா. பல பொண்ணை லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது வேணா அவன் ஸ்டைலா இருக்கலாம். ஒரே பொண்ணை லவ் பண்ணி அவளையே கல்யாணம் பண்றதுதான் என் ஸ்டைல். மாப்பிள்ள, உன் ஸ்டைலு ரொம்ப மொக்கையா இருக்குடா. இதெல்லாம் ஜெமினி சிவாஜி காலத்துல பார்த்தாச்சு, புரியுதா? அதுக்கடுத்து கமல், ரஜினி, விஜய், அஜித், இன்னைக்கு விக்ரம், சூர்யா எல்லாம் வந்துட்டாங்க. முதல்ல உன் ஸ்டைல மாத்துறா. எத்தனை காலம் ஆனாலும் சில விஷயங்களை மாத்தினா நல்லா இருக்காது. டேய், நீ இப்படியே தத்துவம் சொல்லி தான் போக போல. எப்படி வாழ்க்கை அனுபவிக்கணும் பாருடா. சும்மா தத்துவத்தை சொல்லிட்டே இருக்கான்பா. மாப்பிள்ள, நிலாடா. ஹாய் கார்த்தி. ஹாய் அசோக். ஹாய். அந்த பொண்ணை பாரு, சும்மா மின்னல் மாதிரி இருக்கா. மின்னல் வரும் போகும், ஆனா அது நிரந்தரம் இல்லடா. உன் தலையில இடி தண்டை உள்ள போகுது. மாப்பிள்ள, உனக்கும் ஜெயக்க செட்டே ஆகாதா. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை தான்டா. அவளை விட்டுட்டு ஒழுங்கா லவ் பண்ற வழிய பாடுறா. லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு வழிய பாரு மாப்பிள்ள. போதும்டா, நான் ஒருத்தர் லவ் பண்ணி பட்ட அனுபவமே போதும், வேணாம். அது ரொம்ப கசப்பான அனுபவம்டா, அதனாலதான் சொல்றேன். ஏ, சும்மா முறைக்காதடா. அடுத்த வருஷம் வர உலகம் அழிய போகுதுன்னு மாயன் காலண்டர்ல சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ லேட் பண்ணாம ஒழுங்கா அவளை கரெக்ட் பண்ணி செட்டில் ஒரு வழிய பாடுறா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட பேசுறது அந்த பேசாத. அப்போ உனக்கு தேவையில்ல அப்படிதானே? ஆமாண்டா. இப்ப பாரு, அவளை எப்படி மடக்குற மட்டும் பாரு. ஈஸி மச்சான். அப்படி மாப்பிள, அங்க பாத்தியா ஓகே, சைக்கிள் கேப்ல ட்ரெயின் ஓட்ட பாக்குறேன். எவ்வளவு நேரம்? அப்பவே பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்னு சொன்ன, இவ்வளவு லேட்டா வர? நிறைய டிராபிக், நிறைய சிக்னல், அதான். சும்மா கதை விடாத. இந்த ஓட்ட பைக்ல நீ என்னதான் ஓட்டினாலும் இவ்வளவு லேட்டா தான் வர முடியும். முதல்ல நீ பைக்க மாத்தடா. என்னது, இந்த பைக்க பார்த்து ஓட்ட பைக்குன்னு சொன்னியா? இங்கே பாருமா, இந்த பைக்க பார்த்தா ஓட்ட பைக்குன்னு சொல்ற. இத யார் யார் தெரியுமா ஓட்டிருக்கா? இதத்தான் புது கவிதையில ரஜினிகாந்த் ஓட்டினாரு, சகலால வல்லவன்ல கமலஹாசன் ஓட்டினாரு, அமர்கலம் படத்துல அஜித் ஓட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பைக்கை நம்ம மாப்பிள்ள தான் ஓட்டிக்கிருக்கான். அப்புறம் நம்ம மாப்பிள்ள பைக்க ஓட்டினதை பத்தி தான் மாப்பிள்ள சொல்ல வந்தேன். இவ்வளவு பேர் இந்த வண்டி ஓட்டினா இந்த இன்ஜின் எப்படி தாங்கும்? முதல்ல இது பல இரும்பு கடைக்கு போட்டுட்டு ஒரு டிவிஎஸ் 50 அட்லீஸ்ட் வாங்கு. லக்ஷ்மி, இவனுங்க ஒண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. இவனுங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். லக்ஷ்மி, யாரு மாப்பிள்ள அந்த லட்சுமி? பைக்குடா. பைக்கு தான் சொன்னியா மாப்பிள்ள? பைக்கு தான். ஓகே மாப்பிள்ள, ஓகே. இல்லா, இந்த பைக்கை பத்தி ஓவரா பேசிட்டல. இந்த பைக்கை வச்சு வீலிங் பண்ணா இந்த காலேஜே அலரும். எது, இந்த ஓட்டு பைக்ல வீலிங் வேற பண்ண போறியா? மாப்பிள்ள, இவ ரொம்ப அவமானப்படுத்திட்டாடா நம்மள. நீ பைக்கை வச்சு சாதிச்சிட்ட காமி, ஆனா நான் இறங்கிக்கிறேன். டேய், பின்னாடி வெயிட் இருந்தாதான்டா பைக் நல்லா தூக்கும், அப்பதான்டா வீலிங்லாம் செமையா இருக்கும். டேய் மாப்பிள்ள, உன் போதைக்கு நான் உருவாயடா. வேணாம்டா, சொன்னா கேளுடா. உட்கார்றா ப்ளீஸ்டா. ரைட், இன்னைக்கு நடக்கணும்னு எழுதியிருந்தா யார் என்ன செய்ய முடியும்? விடு, போட்டு. இன்னைக்கு என் கதி அதுவும் கதிதான் முடிஞ்சு. ஓகேயா? உனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா பைக்குக்கு தான். அட பாவிகளா, ஒருத்தன் உசுருக்கு போராடிக்கிருக்கான், அவனை பாக்குறதை விட்டு வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களாடா நண்பர்களே.
இந்த லவ் பண்றவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஐயோ, சாரி வெற்றி, என்னால தானே உங்க 2 பேருக்கு இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். வேணான்னு சொன்னடா, கேட்டியாடா? உடம்பு பூரா சில்லற சத்தமா கேக்குதாடா, கையெல்லாம் காணாம போச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படிடா ஓட்டுறவனுக்கு மட்டும் ஒண்ணுமே அடிபட மாட்டேங்குது? ஐயோ, எப்பாடி வெற்றி எங்கடா இருக்க? தயவு செய்து கேண்டீன்ல ஒரு சோடா சொல்றா, மயக்கமா வருதுடா, தயவு செய்து சொல்றாடே. கைய காணாமே வண்டி கடையில போயிருச்சே, தேடி எடுக்கணுமே. ஐயோ, சிரிக்கிறது நிறுத்துறா. மச்சான் சீன போற சொல்லி எப்படி மொக்க வாங்கினாங்கன்னு பாத்தியா? டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. நானும் அவனும் பேசாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஒண்ணுன்னு என்னால் தாங்க முடியாது. மாப்ள நில்றா, இவனுக்காக என்ன கோச்சிட்டு போறியா நீ? போயிட்டான் பாரு மாப்ள, இவனை நம்பாதடா. சோடா வாங்கி கொடுக்காம டயலாக் மட்டும் பேசிட்டு போறான் பாரு, இவனை நம்பாத மாப்ள. ஐயோ, ஐடியா வழங்கும் கனகாணும் காலங்கள் கல்லூரியின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஹாய். கேள்விகள் எல்லார்கிட்டயும் இருக்கும், ஆனா பதில்கள் சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என் கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? உங்க வாழ்க்கையை மாத்த போற அடுத்த கேள்வி. பின்வரும் திருக்குறளை பூர்த்தி செய்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. ஆப்ஷன் ஏ கிராமம், ஆப்ஷன் பி இடம், ஆப்ஷன் சி நகரம், ஆப்ஷன் டி உலகு. கேள்விக்கான சரியான விடையை உங்கள் மொபைலில் இருந்து NVOK ஸ்பேஸ் உங்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ, பி, சி அல்லது டி என்று டைப் செய்து 57827 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பவும். BSNL லேண்ட்லைன் மற்றும் இதர மொபைல் வாடிக்கையாளர்கள் உங்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ என்றால் 5057827555, ஆப்ஷன் பி என்றால் 5057827556, ஆப்ஷன் சி